எந்த டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது 2/8/2024 ஆடி 17 வெள்ளிக்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலன். முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷம். இன்றைய நாள் மேஷத்திற்கு பெரிய அளவுக்கு ஏற்றம். எடுத்த காரியமெல்லாம் செய்யும். தடைகள் ஏதாவது வந்தால் நீங்களே குழப்பம் பண்ணால்தான். உத்தியோகத்தில் அற்புதமான காலகட்டம். தொழில் சார்ந்த பயணங்கள் வந்தால் எடுத்துக்கொள்ளு. வேற்றுமொழி மனிதர்களால் ஆதாயம் கிடைக்கும். முதலீடுகள் தள்ளிக்கொண்டே போன மேஷ ராசிக்காரர்களுக்கு டக்கென்று முதலீடு ஏற்படுவது சந்தோஷம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபம். தைரியம், தன்னம்பிக்கை, புதிய முயற்சி, வெற்றி. வேலைக்கு கஷ்டப்பட்டு கொண்டிருந்த ரிஷபத்திற்கு இன்று ஒரு விமோசனம். படிப்பு தடை நீங்கும். இளம் வயதை சார்ந்த 90s கிட்ஸாக இருக்கட்டும், 80s கிட்ஸாக இருக்கட்டும், திருமணத்தில் இருந்த பாதிப்பு ஒன்று நிவர்த்தி ஏற்படும். ஏற்கனவே திருமணத்தில் ஏதாவது பாதிப்பு இருந்தாலும் அதுவும் நிவர்த்தி. புதுசாக திருமணம் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தாலும் நன்மை. பிள்ளைகள் விஷயத்திலும் அனுகூலமான காலகட்டமாக ரிஷபத்திற்கு காணப்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுனம். மிதுன ராசிக்காரர்கள் தைரியமாக முன்னேறலாம். வார்த்தைகளில் மட்டும் சிறிது மௌன விரதம் இருப்பது நன்மை. தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு ஏற்றம் பெறும். எதிரிகள் விஷயத்திலிருந்த பதட்டம் குறையும். வழக்குகள் அனுகூலத்தை தரும். எதிரிகள் விஷயத்தில் இந்த சிக்கல் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கலாம். யுத்தத்தில் காணப்பட்ட இந்த பிரச்சனைகளெல்லாம் தீரக்கூடிய நாள் என்று இதனுடைய அர்த்தம். என்ன யுத்தம் என்றால், அதாவது சண்டை, சச்சரவு, குடும்பம், வெளியிடம்லாம் இருந்த கஷ்டம் தீரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகம். பணவிரயம் காணப்படுகிறது. கிரெடிட் கார்டை போட்டு தேய்ன்னு தேய்ச்சிங்கன்னா மாட்டிப்பீங்க. தொழில் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கோபதாபம் வேண்டாம். உத்தியோகம், தொழில், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் நிதானமாக இருப்பது நன்மை தரும். அவசர முதலீடுகள், அவசர நலம் வாங்கிறது, நண்பர்களுக்கு கடன் கொடுப்பதெல்லாம் மாட்டிக்குவீங்க. விலை உயர்ந்த பொருள்களை கையாளக்கூடிய கடகம் அதிக எச்சரிக்கை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். லாபம் ஏற்படும். அசையா பொருள் சேர்க்கை ஏற்படும். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு மேன்மை அடையும். எதிரிகள் விஷயத்திலிருந்த பதட்டம் குறையும். பெற்றோருக்கு நீண்ட நாட்களாக தொந்தரவு கொடுத்திருந்த ஒரு விஷயம் மாறும். கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய அற்புதமான காலகட்டம். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்திலிருந்த சிக்கல் தீர்வது கண்கூடாக பார்க்கக்கூடிய அமைப்பு. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு போன்ற விஷயத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுங்கள். புது தொழில் தொடங்குவதற்கோ, புதுசாக ஏதாவது ஒரு இடமாற்றம் செய்வதற்கோ, ப்ரமோஷன் கிடைப்பதற்கோ, இன்க்ரிமெண்ட் கிடைப்பதற்கோ தைரியமாக கேளுங்கள். குடும்ப விஷயத்தில் மட்டும்தான் குழப்பம் காணப்படுகிறது. அதே சமயம் பிள்ளைகளுடைய படிப்பு தடை, உத்தியோக தடை, வியாபார தடை, தொழில் தடையெல்லாம் நீங்கக்கூடிய காலகட்டம். எடுத்த காரியத்தில் ஜெயம் காணப்படக்கூடிய நல்ல காலகட்டம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். ஏற்றமும் அனுகூலமும் ஒன்று சேரக்கூடிய அற்புதமான காலகட்டம். அண்டை அயலார் விஷயத்தில் மட்டும் மனமிட்டு பேசுவதோ, வாக்குவாதங்கள் இல்லாமல் தவிர்த்து கொள்வதோ நன்மை. உத்தியோகத்தில் காணப்பட்டிருந்த சிக்கல்கள் படிப்படியாக தீர்வது ஏற்றமான சூழ்நிலை கொண்டு வரும். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரக்கூடிய அற்புதமான காலகட்டம் என்பதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். நாள் முழுவதும் சந்திராஷ்டம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்து கொண்டால் போதும். பெரிய இடத்து சம்பந்தம், கோபதாபம் எல்லாம் வேண்டாம். யாரிடத்திலும் பழக்கத்திலும் பயணங்கள் சமயத்திலும் புதிய அறிமுகத்தில் சிறிது கவனமாக இருக்க வேண்டும். உறவு முறையில் தேவையில்லாத குழப்பங்கள்
காணப்படக்கூடிய நாள். உறவு முறையில் அதிக எச்சரிக்கையுடன் இருந்தால் நன்மைகள் காணப்படும். பெரியவர்களுடைய தேக ஆரோக்கியம் சிறிய உபத்திரம் இருந்தாலும் மருத்துவ ஆலோசனை எடுத்துக்கொள்ள வேண்டும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலம் காணப்படும். தொழில் சார்ந்த விஷயத்தில் லாபம் ஏற்படும். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் வாக்குவாதங்கள் இல்லாமல் இருந்தால் மற்ற விஷயங்கள் எல்லாம் சாதகமான அமைப்பை பெற்றுத்தரும். உத்தியோகத்தில் இருந்த சிக்கல் தீர்வது மனதில் இருந்த பாரத்தை குறைக்கும். ஏற்றமும் அனுகூலமும் ஒன்று சேரக்கூடிய அற்புதமான காலகட்டம். எனவே எல்லா விஷயத்திலும் ஏற்றம் பெறுவதற்கு தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உதவும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். மகர ராசிக்காரர்களுக்கு பதட்டமில்லாமல் முன்னேற்றம், புதிய முயற்சி வெற்றி, பயணங்கள் அனுகூலம், தானிப்பட்ட முறையில் சோம்பல் அமைப்பு நிவர்த்தி, தேக ஆரோக்கியத்தில் ஒரு அற்புதமான தெளிவும் சந்தோஷமும் ஒரு மாற்றமும் ஏற்படும். அசையா பொருள் சேர்க்கை ஆனந்தம். உறவு முறையில் இருந்த சிக்கல் தீரும். நட்பு முறையில் இருந்த பாதிப்புகள் தீரும். தொழில் ஏற்றம் பெறும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பம். எதிரிகள் விஷயத்தில் கோபதாபம் வேண்டாம். தொழில் உத்தியோகம் வியாபாரம் அனுகூலத்தை தரும். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டம். உத்தியோகத்தில் காணப்பட்டிருந்த சிக்கல்கள் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கலாம். லாபத்தின் அளவு பன்மடங்காக உயரக்கூடிய அமைப்பு. பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் வாக்குவாதங்கள் இல்லாமல் இருந்தாலே மற்ற விஷயங்கள் எல்லாம் சாதகத்தையும் சந்தோஷத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். தனி உத்தியோகத்தில் பரபரப்புக்குண்டான சூழ்நிலை கனிந்து வரக்கூடிய காலகட்டம். எதிரிகள் விஷயத்தில் சமாதான உடன்படிக்கை செய்து கொண்டாலே போதும். புதிய முயற்சி வண்டி வாகன மாற்றம் மனதிற்கு தெளிவையும் சந்தோஷத்தையும் ஏற்றத்தையும் பெற்றுத்தரும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். தாய் வழி உறவு தந்தை வழி உறவு மேன்மை அடையக்கூடிய அமைப்பு. உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில் அனுகூலம் காணப்படும். புதிய முயற்சிகள் உத்தியோகத்தில் அனுகூலத்தை பெற்றுத்தரும். நீண்ட நாட்களாக இருந்த சிக்கல் ஒன்று தீரக்கூடிய அற்புதமான காலகட்டம். எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி வருவது அனுகூலத்தை ஏற்படுத்தக்கூடிய நல்ல காலகட்டம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். தொழில் சார்ந்த விஷயத்தில் டக்குன்று நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவு பலரால் பாராட்டப்படும். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.